தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக எம்பிக்கள் ராஜினாமா. தமிழக எம்பிக்கள் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போட்டியிட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பின்பு திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சரியான புரிதல் இல்லை. திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுவிலக்கு மாநாடு அறிவித்தது. மதுவிலக்கு மாநாட்டில் திமுக கலந்து கொண்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமான பதிலை திமுக தரும் என்று திருமாவளவன் எதிர்பார்த்தார். ஆனால் மாநாடு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தமிழக அரசின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லை, தேசிய அளவில் நடைமுறைப்படுத்தினால் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனால் திருமாவளவன் அப்செட் ஆகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் தேசிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று திருமாவளவன் தீர்மானம் நிறைவேற்றினார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் வெற்றி பெற்றனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யும்படி கூற ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. மதுவிலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி எம்பிக்கள் ராஜினாமா செய்தால் கட்சிக்கு நற்பெயர் கிடைக்கும் என்ற காரணத்தினால் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி விரும்புகிறது. அதற்கு முன்னோடியாகவே இந்த திட்டம் என்று கூறப்படுகிறது. மதுவிலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ராஜினாமா செய்யலாம் என்று கூறப்படுகிறது. இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.